வணக்கம் எனதருமை தமிழ் மக்களே. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டீசல் ஜென்ரேட்டருக்கு பதில் சோலார் உபயோகித்தால் இவ்வளோ நன்மையாக, அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். டீசல் ஜெனரேட்டர் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போது நிறைய இடங்களில் வந்து கமர்ஷியல் யூஸுக்கு வேண்டி இப்போது கடைகள் ஆகட்டும், ஹோட்டல், பேங்க் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, அதுக்கு முன்னால் அவங்களுடைய இடத்துக்கு முன்னால் இந்த மாதிரி டீசல் ஜென்ரேட்டர்ஸ் வந்து வாங்கி வச்சுருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, கரண்ட் கட் ஆச்சு அப்படின்னா, அதாவது பவர் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா உடனடியாக இந்த டீசல் ஜென்ரேட்டர் ரன் பண்ணி அவங்க வந்து எலக்ட்ரிக் பவரை இதுலேருந்து எடுத்துக்கிறதுக்காக வேண்டி இதை வச்சுருப்பாங்க. கரண்ட்டெல்லாம் எப்போல்லாம் கரண்ட் கட் ஆகுதோ அப்போது இதை வந்து அது அவங்க யூஸ் பண்ணுவாங்க. என்னோடய விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 kVAக்கு நான் ரேட்டு வந்து பார்த்தோம்னா 4லேருந்து 5 லட்சம் ரூபா வரைக்கும் இருக்குது. இது வந்து நான் வந்து ஆன்லைனில் பார்த்த ரேட்டு. உண்மையிலும் இது கொண்டாந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இன்னும் எவ்வளோ கூடுதலாக செலவாகுன்னு எனக்கு கரெக்டாக தெரியல. ஒரு ஆவரேஜாக நான் இந்த ரேட்டு வந்து நான் போட்டிருக்கிறேன். சரி, இது இப்போ வந்து பார்த்தோம்னா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஜென்ரேட்டர்னால் நமக்கு என்னெல்லாம் டிஸ்அட்வான்டேஜ், அதாவது இதனால் என்ன நமக்கு தீமைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து ஹை இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட். இது வாங்கி நம்ம வைக்கிறதுக்கு மிக அதிகமான ஒரு பெரிய தொகையை செலவு பண்ணணும். ரெண்டாவது ஹை ரன்னிங் காஸ்ட். அப்படின்னா இதை நாம் கரண்ட்டு போச்சுன்னா இப்போ 1 ஹவர் ஓட்டுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு மணி நேரத்துக்கு நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 லிட்டர் டீசல் தேவைப்படுது. ஸோ அதனால் ரன்னிங் காஸ்ட் அதிகமாகும். இதை எப்பவும் நம்ம கண்டினியூஸாக ஓட்டிகிட்டு இருக்க முடியாது. ஒரு எமர்ஜென்சிக்கு ஓட்டுறதுக்கே அவ்வளோ செலவாகுது. அப்புறம் நாய்ஸ் பொல்யூஷன், சத்தம் வரும். நிறைய ஜென்ரேட்டர்ஸ் வந்து சத்தம் கொடுக்குது. சத்தம் இல்லாத கம்மியாக சத்தத்தில் ஓடுற ஜென்ரேட்டர்ஸும் இப்போ வந்துடுச்சு. ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் சத்தம் வரும். கார்பன் பொல்யூஷன், இதுலேருந்து கண்டிப்பாக அதுலேருந்து புகை வரும் மேலே. அது வந்து பார்த்தோம்னா கார்பன் டை ஆக்சைடு, அதாவது கார்பன் பொல்யூஷன் வந்து அதிகம் பண்ணும். ரெண்டாவது டெட் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு ஒரு காரணம் சொல்லிக்கிறேன். இதில் இன்வெஸ்ட் பண்ணதில் வந்து நமக்கு இப்போ நீங்கள் வந்து ஒரு 4 லட்சம் ரூபா அதில் போட்டுக்கிறீங்க அப்படின்னா, இந்த 4 லட்சம் ரூபா போட்டது அப்படியே தான் இருக்கும். உங்களுக்கு இதனால் திருப்பி எதுவும் பலன் கிடைக்க போகிறதில்ல. அதனுடைய அந்த ஜென்ரேட்டரும் வந்து பார்த்திங்கன்னா காலப்போக்கில் வருஷம் ஆக ஆக அதனுடைய வேல்யூ குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்கும், டிப்ரிசியேஷன் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு ரிட்டர்ன் கொடுக்க போகிறதில்ல. இது அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்தோம்னா, கேனாட் ரன் எவ்ரிடே. இது தினமும் வந்து நம்ம ஓட்டிட்டு டே ஃபுல்லாக இதை ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா ஹை ரன்னிங் காஸ்ட்னு சொல்லிட்டதுனால இது தினம் நம்ம ஓட்டிகிட்டு இருக்க போதில் எமர்ஜென்சிக்கு மட்டும்தான் ஓட்ட போகிறோம். கடைசி பாயிண்ட் நம்ம பார்க்குறோம்னா என்னென்னா, இட் வில் நாட் ரெடியூஸ் யுவர் எலக்ட்ரிசிட்டி பில். இதை ஓட்டுறதுனால உங்களுக்கு வந்து கரண்ட் பில் எதுவும் குறைச்சி வரப்போகிறது இல்லை. வந்து கரண்ட்டு பில் வந்து என்னென்னா, நீங்கள் மின்சாரத்தை எப்போ உபயோகப்படுத்துகிறீங்களோ அதுக்கு தகுந்த மின்சார பில் உங்களுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கும். இதைவே ஃபுல் டைம் ஓட்டலான்னா இதுக்கு அதை விட காசு அதிகமாக தான் செலவாகும். சரி, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டீசல் ஜென்ரேட்டரில் நமக்கு இருக்கிற டிஸ்அட்வான்டேஜஸ், அதாவது கெடுதல்கள். இதுவே வந்து இதுக்கு பதிலாக நாம் வந்து சோலார் யூஸ் பண்ணால் என்ன நமக்கு பயன் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து சோலார் ஹைப்ரிட் சிஸ்டம்னு சொல்கிறோம். ஹைப்ரிட் சோலார் சிஸ்டம் அது வந்து என்னென்னு அப்புறம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அதனுடைய நன்மைகள் என்ன அப்படின்னு பார்க்குறோம். மாடரேட் இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட், அதாவது டீசல் ஜென்ரேட்டரோட நம்ம கம்பேர் பண்ணும்போது இதுக்கு கொஞ்சம் அதை விட கம்மியான செலவு தான் ஆகும். ரெண்டாவது பாயிண்ட்டை பார்த்தோம்னா நோ ரன்னிங் காஸ்ட். இதில் வந்து ரன்னிங் காஸ்ட்டுங்கிறதே கிடையாது. ஏன் அப்படின்னா இதுக்கு நம்ம டீசலோ பெட்ரோலோ எதுவுமே ஊற்ற போகிறதில்ல. அது வந்து சூரிய ஒளியிலேருந்து நமக்கு கிடைக்கிறதுனால நோ ரன்னிங் காஸ்ட். மூணாவது பாயிண்ட் பார்க்குறோம், இட் ஜெனரேட்ஸ் பவர் எவ்ரிடே. இது நீங்கள் தினமும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உங்களுக்கு பவர் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எவ்ரிடே இதை தினமும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்த பாயிண்ட் பார்த்தோம்னா, ஹியூஜ் ரிடக்ஷன் எலக்ட்ரிசிட்டி பில்ஸ். ஸோ இதை யூஸ் பண்ணும்போது இதை பவர் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கறதுனால உங்களுக்கு மின்சாரத்துக்கு கட்டக்கூடிய அந்த பில் வந்து மிக அதிக அளவில் உங்களுக்கு வந்து கம்மியாகும். ஸோ ரொம்ப கம்மியான எலக்ட்ரிசிட்டி பில் தான் வரும். அடுத்தது நோ பவர் கட் ப்ராப்ளம். இப்போ கரண்ட்டு போகும்போது மட்டும்தான் நீங்கள் அந்த நீங்கள் வந்து அந்த டீசல் ஜென்ரேட்டரை ஓட்டுறீங்க. இது வந்து பார்த்தோம்னா பவர் போனாலும் போகாட்டி இது பாட்டுக்கு இயங்கிகிட்டே இருக்கும். ஸோ பவர் கட் ப்ராப்ளம் இருக்காது நமக்கு. நோ நாய்ஸ் பொல்யூஷன், இதுலேருந்து எந்த சத்தமும் வராது. இது பாட்டுக்கு சைலண்ட்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ஸோ நாய்ஸ் பொல்யூஷனுங்கிறது ஒன்றும் கிடையாது. அடுத்தது நோ கார்பன் எமிஷன், இட் கிவ்ஸ் க்ரீன் எனர்ஜி. ஸோ அதில் மாதிரி டீசல் என்ஜின் மாதிரி புகை வராது. இது வந்து க்ரீன் எனர்ஜின்னு சொல்லுவோம் இதுலேருந்து கிடைக்கிறது நமக்கு. ஸோ சுற்றுப்புற சூழ்நிலை எந்த விதத்திலும் இது பாதிக்காது. அடுத்த பாயிண்ட், த பேட்டரி பவர் கேன் பி யூஸ்டு ஃபார் பீக் ஹவர்ஸ். ஸோ இதில் என்ன மெயின் அட்வான்டேஜ் இன்னொன்று சொல்கிறோம்னா, இந்த பேட்டரியில் வந்து அது சேமித்து வச்சுருக்கும். சில கிலோவாட்டுகள் வந்து அதில் பவர் சேர்த்து வச்சுருக்கும். அந்த பவரை நீங்கள் வந்து பீக் ஹவர்ஸ்னால் சாயந்தரம் 6 to 9 வந்து பீக் ஹவர்னு சொல்லுவாங்க. அந்த பீக் ஹவர்ஸில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற பவருக்கு
அதிகமான எலக்ட்ரிசிட்டி பில் போடுவாங்க, எக்ஸ்ட்ரா சார்ஜ் போடுவாங்க. ஸோ அப்போது இந்த பேட்டரியில் இருக்கிற பவர் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் இபிலேருந்து பவர் எடுக்காமல் இதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பீக் ஹவர் சார்ஜஸ் எல்லாம் வராமல் நீங்கள் தப்பிச்சுக்கலாம் அதுலேருந்து. அடுத்த பாயிண்ட் பார்த்தோம்னா, இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வில் பி ரிட்டர்ன்ட் இன் 3 to 4 இயர்ஸ். ஸோ நீங்கள் இதுக்கு செலவு பண்ணுற பணம் வந்து உங்களுக்கு 3லேருந்து 4 வருஷத்துக்குள்ளே திரும்பி வந்துடும். மேக்ஸிமம் 4 வருஷம், 3லேருந்து 4 வருஷத்துக்குள்ளே நீங்கள் எவ்வளோ பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்களோ அந்த பணம் வந்து உங்களுக்கு திருப்பி கிடச்சிடும். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து உங்களுக்கு பல வருடங்களுக்கு 10லேருந்து 20 வருஷம் வரைக்கும் இது வேலை செய்யும். அதெல்லாமே உங்களுக்கு லாபம்தான். அதனால் இது நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டதும் காசு திரும்பி வந்துடும். கடைசி பாயிண்ட் பார்க்குறோம், பேட்டரி லைஃப் அப் டு 15 இயர்ஸ். ஸோ இதில் யூஸ் பண்ண போகிறது வந்து நாம் லித்தியம் பேட்டரிஸ் தான் இப்போ யூஸ் பண்ண போகிறோம். லித்தியம் பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது 10 வருஷம் வேலை செய்யும். 10லேருந்து 15 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு வேலை செய்யறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ உங்களுக்கு வந்து ஒரு 3 வருஷத்துலேருந்து 4 வருஷத்துக்குள்ளாரையே பணம்லாம் போட்ட செலவெல்லாம் திரும்பி வந்துருச்சு அப்படின்னா, இவ்வளோ வருஷம் அது உங்களுக்கு வேலை செய்யும்போது உங்களுக்கு நீங்கள் செலவே இல்லாமல் உங்களுக்கு வந்து அது இயங்கும். ஸோ நீங்கள் காசு செலவு பண்ணாமல் உங்களுக்கு அது ரிட்டர்ன் வந்து கொடுத்துறதுனால உங்களுக்கு ரொம்ப அதிகமான ஒரு லாபம் கிடைக்கும். ஓகே, இப்போது இந்த ஹைப்ரிட் சோலார் பவர் சிஸ்டம் அதில் என்ன இருக்குதுன்னு பார்க்க போனோம்னா, சோலார் பேனல்ஸ் இருக்கும். நான் ஒரு சைடு வந்து சோலார் பேனலை காட்டியிருக்கிறோம். சென்டரில் வந்து ஹைப்ரிட் சோலார் இன்வெர்ட்டர்னு ஒன்று கொடுத்துக்கிறோம். ஸோ அது வந்து ஒரு 5 கிலோவாட்ஸ் உள்ளதுக்கான ஒரு படம் ஒன்று போட்டிருக்குது. அதில் வந்து லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா சோலார் பேனல் கனெக்ட் ஆகிருக்குது, இபி டவர் லைன் கனெக்ட் ஆகிருக்குது. அதாவது இபி டவர் லைன் போட்டிருக்கு வந்து இபி. இது ரெண்டினுடைய இன்புட்டும் வந்து பார்த்தோம்னா அந்த சோலாருக்கு கொடுத்துருக்கும். கீழே வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி ஸ்டோரேஜ் லித்தியம் பேட்டரி. ஸோ லித்தியம் பேட்டரியோட அது கனெக்ட் பண்ணியிருக்குது. ஸோ இந்த லித்தியம் பேட்டரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கம் ஏரோ மார்க் போட்டிருக்கிறோம். அதாவது இன்வெர்ட்டர்லேருந்து அதுக்கு பவர் போகும் ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு. அப்போது இன்னொன்று வந்து பார்த்தோம்னா அந்த பேட்டரியிலேருந்து பவர் திருப்பி எடுத்து உங்களுக்கு கொடுக்கும். ரைட் சைடில் வந்து போட்டிருக்கிறது இண்டஸ்ட்ரி வந்து ஒன்று போட்டிருக்குது. இண்டஸ்ட்ரிங்கிறது வந்து பார்த்திங்களா அது உங்களுடைய லோடு. அது வந்து உங்கள் கடையாக இருக்கலாம், உங்களுடைய ஆஃபீஸாக இருக்கலாம், உங்களுடைய பேங்க்கு, இந்த மாதிரி எதாக வேணாலும் இருக்கிற கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஸோ இதில் வந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, டே டைமில் ஃபுல்லாக உங்களுக்கு இந்த சோலார் பேனல்லேருந்து கிடைக்கிற பவர் வந்து எடுத்து அதுலேருந்து கிடைக்கிற டிசி பவர் இந்த ஹைப்ரிட் சோலார் இன்வெர்ட்டர் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த டிசி பவரை எடுத்து ஏசி பவராக மாற்றி உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதே சமயம் பேட்டரிலேயும் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிகிட்டு இருக்கும். ஓகே, ஈவினிங் வந்து ஆச்சு ஒரு 5-6 மணி ஆகுது அப்படின்னா சோலார் நின்று போயிடும். அதுக்கப்புறம் பேட்டரியில் ஸ்டோரேஜ் இருக்கும். பேட்டரியில் வந்து பார்த்திங்கன்னா 5 கிலோவாட் 10 கிலோவாட்னு நம்ம ஸ்டோரேஜ் வச்சுக்கலாம். அந்த பவர் வந்து எடுத்து உங்களுக்கு மறுபடியும் அது ஏசியாக மாற்றி உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்ருக்கும். இப்போ எனக்கு வந்து ஒரு 9 மணி வரைக்கும் வேணும் அப்படின்னா இந்த 9 மணி வரைக்கும் தாராளமாக இந்த பேட்டரியில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது வச்சு நாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே வந்து நாம் வந்து இண்டஸ்ட்ரியாக இருந்துச்சுன்னா ரன் ஆகிட்டுருக்குது அப்படின்னா இபிலேருந்து எடுத்துக்கலாம். இதில் பவர் தீர்ந்துருச்சு அப்படின்னா இபி பவர் உள்ளே வந்துடும். டைரெக்டாக இபி பவர் எடுத்து அது வந்து லோடுக்கு கொடுத்துரும். இல்லை 9 மணியோட நான் வந்து என்னோடய ஆஃபீஸோ அல்லது என்னோடய யூனிட்டை வந்து நான் க்ளோஸ் பண்ணுறேன்னா இந்த பேட்டரியில் இருக்கிற பவரே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இபி எடுக்கவே வேண்டியதில்லை. மறுநாள் காலையில் வந்தோன்னே என்ன ஆகும், 7-7:30 மணிக்கெல்லாம் வந்து சூரிய ஒளி வந்த உடனே இந்த சோலார் வந்து ஜென்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடும். உங்களுக்கு கொண்டாந்து இன்வெர்ட்டருக்கு வந்து இன்வெர்ட்டர்லேருந்து பேட்டரியில் ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்கள் வந்து ஆஃபீஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாலும் உங்களுடைய யூனிட்டு ஒர்க் ஷாப்பு ஏதோ ஒன்று அதை நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாலும் சோலார் அதனுடைய வேலையை செஞ்சுட்டே இருக்கும். அது வந்து பவர் ஜென்ரேஷன் ஆகிறது பூரா பேட்டரியில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கும். நீங்கள் வந்து ஒரு 9 மணிக்கோ 10 மணிக்கோ உங்கள் ஆஃபீஸை ஸ்டார்ட் பண்ணுறீங்க, உங்கள் யூனிட் உங்கள் ஒர்க் ஷாப் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அப்போ வந்து சோலார்லேருந்தே உங்களுக்கு பவர் கிடச்சிட்டு இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தினமும் இது உங்களுக்கு தொடர்ந்து கிடச்சிட்ருக்குது. எப்போ வந்து உங்களுக்கு வந்து இபிலேருந்து எடுக்கும் அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து பேட்டரியிலையும் இல்லை, சோலாரும் இல்லை, இது ரெண்டுமே இல்லை, ரெண்டுலேயுமே பவர் இல்லை அப்படின்னா தான் அப்போ இபிலேருந்து எடுத்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு நாம் ஜென்ரேட் பண்ணுறது அன்னன்னைக்கு நாம் யூஸ் பண்ணிகிட்டே இருக்க முடியும். ஸோ இதுதான் ஹைப்ரிட் சோலார் பவர் சிஸ்டம்னு சொல்கிறது. இதனால் வந்து நமக்கு நிறைய நன்மைகள் இருக்குது. நம்ம போட்ட காசும் திரும்பி வந்துடும், தினம் பவர் கிடச்சிட்டு இருக்கும். இதை ரன்னிங் காஸ்ட்டு ஒன்றுமே கிடையாது. இதுதான் இதனுடைய அட்வான்டேஜ். அடுத்த பாயிண்ட் நம்ம பார்க்குறது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் ஃபார் ஹைப்ரிட் சோலார் இன்வெர்ட்டர்னு ஒன்று பார்க்குறோம். கடைசியாக நாம் பார்க்க போகிறது இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் ஃபார் ஹைப்ரிட் சோலார் சிஸ்டம். ஸோ இந்த சோலாருக்கு எவ்வளோ செலவாகுன்னு பார்க்குறோம். 1 கிலோவாட்
நம்ம அமைக்கணும் அப்படின்னா நான் போட்டுக்கிறது ஒரு அப்ராக்சிமேட் காஸ்ட் போட்டுக்கிறோம். 60K 60,000 ரூபா செலவாகும். அது ஒரு நாளைக்கு 5 யூனிட் உங்களுக்கு மேக்ஸிமம் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஒரு மாதத்துக்கு 150 யூனிட்ஸ் ஜென்ரேட் பண்ணும். ஒரு யூனிட்டுக்கு வந்து 10 ரூபான்னு போட்டோம்னா உங்களுக்கு 1500 ரூபா இதனால் சேவ் ஆகும். ஒரு வருஷத்துக்கு 18,000 ரூபா உங்களுக்கு இதனால் பவர் உங்களுக்கு சேவ் பண்ணி கொடுக்கும். என்னுடைய அமௌண்ட் வந்து சேவ் ஆகும். 2 கிலோவாட்டுக்கு 1,4 லட்சம் ரூபா செலவாகுது. ஒரு நாளைக்கு 10 யூனிட்டு, ஒரு மாதத்துக்கு 300 யூனிட்டு, ஒரு மாதத்துக்கு 3000 ரூபா உங்களுக்கு வந்து அது பில்லில் கம்மியாச்சு அப்படின்னா மொத்தமாக ஒரு வருஷத்துக்கு 36,000 ரூபா கம்மியாகும். இன்னும் கொஞ்சம் பெருசாக போனோம்னா 3 கிலோவாட்டுக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 2 லட்சம் ரூபா செலவாகும். அது வந்து 15 யூனிட் ஒரு நாளைக்கு அதுலேருந்து நம்ம ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் மேக்ஸிமம். இப்போ ஒரு மாதத்துக்கு 450 யூனிட்டு, ஒரு மாதத்துக்கு பில்லு வந்து 4,500 ரூபா. அப்போது ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தோம்னா 54,000 ரூபா நமக்கு வந்து இது சேவ் பண்ணி கொடுக்குது. 5 கிலோவாட்ஸ் நீங்கள் ஒரு போட்டிங்க அப்படின்னா 3 லட்சம் ரூபா செலவாகும். அது வந்து ஒரு நாளைக்கு 25 யூனிட் உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஒரு மாதத்துக்கு 750. ஸோ அதனால் வந்து 7,500 ரூபா நமக்கு மிச்சமாகுது. ஒரு வருஷத்துக்கு மிச்சமாகிறது வந்து 90,000 ரூபா ஒரு மாதத்துக்கு நமக்கு மிச்சமாகும். 10 கிலோவாட் போடுறேன், எனக்கு கொஞ்சம் பெரிய யூனிட்டாக வேணும் அப்படின்னா 5 லட்சம் ரூபா மேக்ஸிமம் செலவாகும். ஒரு நாளைக்கு வந்து 50 யூனிட் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஒரு மாதத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா 1,500 யூனிட்டு. அந்த 1,500 யூனிட்டுக்கு 10 ரூபா போட்டோம்னா 15,000 ரூபா உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு அதனால் மிச்சமாகுது. உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா 1,80,000 ரூபா அது ஆவரேஜாக வந்து உங்களுக்கு பவர் வந்து உங்களுடைய பில் வந்து அமௌண்ட்டு மிச்சமாகுது. ஸோ இந்த வகையில் வந்து பார்த்தோம்னா ஒரு வருஷத்துக்கு 1,80,000 ரூபா அப்படின்னா மொத்த செலவு 5 லட்சம். நீங்கள் உங்களுக்கு 3 வருஷத்துக்குள்ளாரே நீங்கள் போட்ட காசை வந்து நாம் எடுத்துடலாம். மிச்சம் மற்ற வருஷங்கள் தொடர்ந்து அது இயங்கும் போது உங்களுக்கு அது லாபம் தான் கிடைக்குது. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, டீசல் ஜென்ரேட்டர் வந்து அது போட்டாலும் அது வந்து ரொம்ப எமர்ஜென்சி தேவைக்கு கரண்ட்டு போன போது மட்டும்தான் நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். அதை ரன் பண்ணுறதுக்கு நமக்கு டீசல் ஊற்றுறதுக்கு ரொம்ப செலவாகுது. அதுக்கு பதிலாக நாம் வந்து சோலார் ஹைப்ரிட் சிஸ்டம் போட்டோம் அப்படின்னா இது பவர் போன சமயத்துலேயும் நமக்கு வந்து அது மின்சாரத்தை கொடுக்குது. இபி இருக்கும்போதும் வந்து இந்த சோலார் நமக்கு இயங்கி தினம் உங்களுக்கு மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி கொடுக்கறதுனால உங்களுடைய கரண்ட் பில்லு வந்து ஃபுல்லாக சேவ் ஆகிட்டே இருக்கும், உங்களுக்கு வந்து கம்மியாகிட்டே இருக்கும். அதனால் டீசல் ஜென்ரேட்டருக்கு பதிலாக நாம் சோலார் ஹைப்ரிட் சிஸ்டம் போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து மின்சார பில்லும் கம்மியாகும், எமர்ஜென்சிக்கும் யூஸ் ஆகிட்டு இருக்கும், எவ்ரிடேவும் யூஸ் ஆகும். ஸோ எல்லோரும் சோலார் சிஸ்டத்துக்கு மாறுறதுக்கு நான் வந்து உங்களை வந்து வேண்டிக்கிறேன். இது ரொம்ப உபயோகமான ஒன்று அப்படின்னு இது மூலமாக நமக்கு தெரியப்படுத்துகிறோம். மற்றும் ஒரு காணொலியில் நாம் பார்ப்போம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.